ஹாய், என்னோட பேர் Muthu Solaiappan. நான் இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி டீட்டெயிலில் ரிசர்ச் பண்ணல எப்படி நிறைய பேர் பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு ஆத்தென்டிகேட்டடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்னென்னா, ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒரு எஃப்டி போட்டு வச்சுருக்கீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. அண்ட் எஃப்டிக்கு ஒரு 6% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் 1 லட்ச ரூபா பணம் 10 வருஷம் கழித்து எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? இன்கேஸ் கெஸ் பண்ண முடியலன்னா நீங்களே போய் கூகுளில் போய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். 1 lakh 10 yearsல 6% போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்கள் பணம் 1 lakh பார்த்தீங்கன்னா 1.8 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது 1,80,000 ரூபாயை இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இன்னொரு எக்ஸாம்பிளில் அதே 1 lakh நீங்கள் 10 year பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணல 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா உங்கள் 1 lakh எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நம்பவே முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் 1 lakh 29 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எஸ், கரெக்டாக தான் நீங்கள் லிசன் பண்ணியிருக்கீங்க. 29 லட்சமாக உங்கள் பணம் 1 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 10 வருஷம் பீரியடில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இதுதான் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் கேட்கலாம், எந்த மாதிரி கம்பெனிங்க இந்த மாதிரி 40% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், சும்மா ஜோக் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் லாங் டேர்மில் கண்டிப்பாக நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டு நேம் அ ஃபியூ, ஒரு ராயல் என்ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை பஜாஜ் கம்பெனியாக இருக்கலாம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணி லிஸ்டட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணல ஒரு டீசெண்டான ஒரு லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு டிமாண்ட் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகிருப்பாங்க. ஸோ எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகல அவங்களோட சேல்ஸும் நல்லா வளர்ந்துருக்கும், அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா வளர்ந்துருக்கும். இதனால் அவங்க கம்பெனியை பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் உங்கள் பணத்தை இனிஷியல் ஸ்டேஜஸ், அந்த கம்பெனி ஐபிஓக்கு அந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த பணம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கம்பெனிஸை நீங்களே அதை தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் இதுக்கு ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது. எந்த டூல் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும்னு அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். See you in next video.